விஷ்வா சார் விஷால் அவன் பேர் என்னடா? யூடியூபர்ஸிகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா வந்து டீ எஸ்டேட் இருக்குங்க. ஹனிவுட் அப்படின்னு சொல்லி டீ எஸ்டேட், நிறைய டீ எஸ்டேட் இருக்கும். அதில் நாங்கள் எப்போவுமே போகிறது ஹனிவுட்டு. இங்கே ஆல்ரெடி நான் பார்த்து எனக்கு சலிச்சு போச்சுங்கிறனால அப்புறம் செக்ஷன்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் செக்ஷனுக்கு போயிட்டேன். பர்ச்சேஸ் செக்ஷனில் வீட்டுக்கு தேவையான ஒரு டீ தூள் வாங்கிக்கிட்டு இங்கே லெதர் ஜாக்கெட்ஸ் மட்டும் இது இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் லெதர் ஜாக்கெட். இது எல்லாமே ஒரிஜினல் லெதர் ப்ராடக்ட்ஸ் தான். அந்த லெதர் வாசமுமே இருந்தது. இந்த ஒரு லெதர் ஜாக்கெட்டோட விலை வந்து 4000 ரூபா. ஒரு லெதர் ஜாக்கெட் வந்து 4000 ரூபாய்ங்களாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீட்டு வாடகைங்க ஒரு 4000 ரூபாங்கிறது. 4000 ரூபாய்க்கு ஒரு லெதர் ஜாக்கெட். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் வரும். 20 30 40 வருஷம் வரைக்கும் அது கிளியறதுங்கிறதே கிடையாது. உண்மையான ஒரிஜினல் ஒரு மாட்டுத்தோலில் செஞ்சது. இது ஆம்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு லெதர் பர்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டு நானும் கிளம்பி இதான் நான் வந்து வாங்கின டீ தூள். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கர்நாடகா ஹாரிகல்ச்சர் கார்டன் சொல்லி ஊட்டியில் இருக்குது, அங்கே வந்திருக்கிறோங்க. சொல்லுடா. அவரா? இவர் வந்து இது ஆண்டிச்சேரி. ஊட்டிக்கு மக்களே, ஊட்டிக்கு மட்டும் வராது. ஊட்டிக்கு வாங்க. ஊட்டிக்கு மட்டும் வராது யாருமே. ஏங்க ஊட்டிக்கு வரக்கூடாது? இல்லைங்க, ரொம்ப குளிருது. ஈ காட்டுறா வேணாம் சார். மேகலைக்கு வெக்கத்தை பார்த்தீங்களாங்க, வெக்கப்படுது. இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டனை விட இந்த கர்நாடகா ஹாரிகல்ச்சர் கார்டன் இதுவும் நீலகிரிஸில் தான் இருக்குது. இதுதான் வந்து அதை விட சிறந்ததாக இருக்குது. வழக்கமாக நாங்கள் கிட்டத்தட்ட 2 தடவை வந்தப்போ பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போவோம், சிம்ஸ் பார்க்குள்ளே போவோம். சிம்ஸ் பார்க் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோங்க. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து போனால் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கலாம். பட் அங்கே ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலாமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸு அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜு வந்து அப்படியே அந்த ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. மேலேருந்து கொஞ்சம் ஆட்டினோம்னா அந்த பிரிட்ஜு வந்து ஆடுது, அப்படியே இந்த சீசா மாதிரி ஆடும். அந்த மாதிரி பிரிட்ஜு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் பசங்களுக்கு விளையாடுற மாதிரிலாம் இல்லை. நல்லா ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடலாம். ரொம்ப நடந்து எங்களுக்கெல்லாம் காலே வலிச்சு போச்சுங்க. ரொம்ப தூரம் உள்ளே நடக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கேங்காக வரப்போலாம் நம்ம வந்து தாராளமாக கபடியே விளையாடலாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதாவது இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா போயிட்டே இருக்குது, எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இதில் நடுவில் ஒரே ஒரு ரூட்டு கிடச்சிது. அந்த ரூட்டுக்குள்ளே பிடிச்சி போகிறப்போ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு த்ரில்லான ஃபீலிங்காக இருந்தது. நல்லா தாங்க அது ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபோட்டோ ஷூட்டு அது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜு தாங்க ஹைலைட்டு. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதை நான் பிரிட்ஜுக்கு போய் காட்டுறேன் இருங்க. எதுக்குள்ளடா? ஐயா சொல்லுங்களேங்க ஐயா. எனக்கு ஒரு வியூ பார்க்க போகுது. ஏய் சூப்பர்ண்ணே.
அது எங்கே போகிறேன்னே தெரியலைங்க. போயிடலாமா? என்ன ஒன்று எடுங்க. இதுதாங்க அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு முன்கூட்டி ஒரு சின்ன இரும்பு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவுமே அந்த ஆடுற மாதிரியான இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க, டோன்ட் ஷேக், டோன்ட் கிளைம், டோன்ட்டு என்ன போட்டிருக்குது. வாட் ஷேக்? Jump on the bridge. Walking only sada balloon. Why did you say that? Why did you? I know everything. How you know? Sir. How you know it's acting? Not acting, it's a reality. No, sir. You know the acting is come from the reality. ஓகேங்க, ஃபோனில் சார்ஜும் காலி ஆகிடுச்சு, எங்கள் உடம்புல எனர்ஜியும் காலி ஆகிடுச்சு. காலையில் சுற்றி கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து 4:30 ஆகுது. இன்னும் நாங்கள் லஞ்சே சாப்பிடல. அந்த சில் கிளைமேட்டு, அந்த மலையில் ஏறுறது இறங்குறதுங்கிறத வச்சு பார்க்குறப்போ நாங்கள் சாப்பிடல. மத்தியானம் லஞ்சை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக வந்து டீ, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வாந்தி வந்துடும் அப்படிங்கிறனால. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பொறுத்து அதிக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம்.